என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சாபமாய் வந்த வரம் நீ நாவல் பகுதி 7. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். வைரா படுத்து விட்டாலே தவிர உறக்கம் அவள் விழிகளை தழுவ மறுத்தது. ஆனாலும் சூர்யா தன் அழைப்பை ஏற்கவில்லையே என்ற வருத்தம் அவளுக்கு. சிறிது நேரம் கழித்து அவளது செல்போன் ஒலித்தது. படுக்கையில் கிடக்கும் செல்லை எடுத்து பார்த்தாள். சூர்யாவிடமிருந்து அழைப்பு. அதை கண்டதும் அவளுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. ஆனால் எடுத்து பேச ஒரு தயக்கம். அழைப்பு நின்று போனால் அவன் மீண்டும் அழைக்க வாய்ப்பில்லை என்று அவளுக்கு தோன்றியது. விடுப்பு கேட்பதும் சிரமமாகிவிடும் என்று தோன்ற அழைப்பு நின்று போகும் முன் சட்டென்று அழைப்பை ஏற்றாள். ஆனால் ஹலோ என்று சொல்ல அவள் நான் எழவில்லை. ஹலோ, நான் சூர்யா பேசுறேன். நீங்க யாரு? 2 தடவை கால் பண்ணிருக்கீங்க என்றான். ஹலோ என்று அவள் சொன்னாலும் ரேவதி சொல்வது போல் வெறும் காற்று மட்டும்தான் வந்தது. எதிர்முனையிலிருந்து எந்த பதிலும் வராமல் போக, ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு என்று கேட்டான். அதற்கும் பதில் வரவில்லை. அவன் அழைப்பை துண்டிக்க தயாராக ஹலோ என்று ஒலித்தது வைராவின் குரல். செல்போனை அவன் செவியிலிருந்து அகற்றி இருந்தாலும் அவள் குரல் தெளிவாக அவன் செவியில் வந்து விழுந்தது. வைரா என்று முணுமுணுத்தவன் சட்டென்று செல்லை செவியில் வைத்து வைரா என்றான். அவள் இதயம் ஒரு முறை நின்று துடித்தது. அவள் குரலை கூட அவன் அறிந்து வைத்திருக்கிறான். அவளை மறக்கவும் இல்லை. ஆமா, நான் வைராதான். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நான் 2 தடவை போன் பண்ணேன், எடுக்கலையே. குளிச்சிட்டு இருந்த வைரா. வந்து பார்க்கும்போது 2 மிஸ்டு கால்ஸ். சரி சொல்லு, என்ன விஷயமா போன் பண்ண? சார், எனக்கு அடுத்த வாரம் திங்கள்ல இருந்து ஒரு 15 நாள் லீவு வேணும். ஆபீஸ்ல கேட்க வேண்டியது தானே வைரா? கேட்டேன் சார், ஆனா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வேணும்னா நிரந்தரமா லீவ் எடுத்துக்க, நாங்க வேற ஆள வேலைக்கு வச்சுக்கிறோம்னு சொல்றாங்க. இதை யார் உங்ககிட்ட சொன்னது? கோபமாக கேட்டான். மேனேஜர். அப்ப இப்ப ஆபீஸ் வர்றது இல்லையா? இல்ல, மேனேஜர் தான் ஆபீஸ பாத்துக்கிறாரு. சரி, நான் மேனேஜர் கிட்ட பேசுறேன். ஆமா, எதுக்காக 15 நாள் லீவ் போடுற? சார், எங்க அப்பாவோட ஊருக்கு நானும் அப்பாவும் போறோம். அப்பா அவருடைய ஊருக்கு போய் 25 வருஷத்துக்கு மேலாச்சு. அதுதான் ஒரு 10 நாள் அங்கேயே தங்கிட்டு வரலான்னு. ஓகே ஓகே, எனக்கு புரியுது. நீ லீவ் எடுத்துக்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். சாரா? புருஷனை உங்க ஊர்ல எல்லாம் சார்னு தான் கூப்பிடுவீங்களா? அவனது அந்த கேள்வி அவள் இதயம் வரை பாய்ந்து தேனாக தித்தித்தது. அவன் தன்னை மனைவியாக நினைக்கிறானா? சார். அவள் வியப்போடு அழைக்க திரும்பவும் சாரா. வேற ஏதாவது கூப்பிடலாமே வைரா? என்னால கூப்பிடட்டும்? உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கூப்பிடு. அவளிடம் இருந்து பதில் இல்லை. சரி, நல்லா யோசிச்சு அடுத்த தடவை கூப்பிடும் போது ஏதாவது கூப்பிடு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்க போறேன் சார். திரும்பவும் சார். நான் அடுத்த தடவை போன் பண்ணும்போது திருத்திக்கிறேன். ஓகே, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். உனக்கு கூப்பிடணும், உன்னை பார்க்கணும்னு எல்லாம் நினைப்பேன். ஆனா அவன் பேச்சை நிறுத்த ஆனா என்றாள். தெரியல வைரா, உன்னை மனசு ஏத்துக்குச்சு. ஆனா சில தடைகள். அதை முடிச்சிட்டு சீக்கிரமா உங்ககிட்ட வந்துடுறேன். அவன் தான் பேசுகிறான். அவளால் பதில் கூட சொல்ல முடியவில்லை. அந்த அளவு மகிழ்ச்சியில் அவள் மனம் குதித்துக் கொண்டிருந்தது. அவள் இப்போது எப்படி இருக்கிறாள் என்று அவனுக்கு தெரியாது. ஆனாலும் அந்த பழைய வைராவான தன்னை அவன் மனம் ஏற்றுக்கொண்டது என்று நினைக்கும் போது அவளால் நம்ப முடியவில்லை. சார், உண்மையிலேயே உங்க மனசு என்னை ஏத்துக்குச்சா? நம்பிக்கை இல்லாமல் அவள் கேட்க, எஸ். தாத்தா பண்ண தப்புக்கு பாவம் நீ என்ன செய்வ? நானும் தப்பு பண்ணியிருக்கேன். அதனால தானே உன்னுடைய கல்யாணம் நின்னு போச்சு. பின்னாடி அதை பத்தி யோசிக்கும் போது உன்னை தள்ளி வைக்கிறது நியாயம் இல்லைன்னு தோணிச்சு. ஆனா அம்மா, அவங்களால உன்னை ஏத்துக்க முடியல. அவங்க ஆசையோட உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க மனமும் சீக்கிரமா மாறும். தினமும் உன்னை பத்தி நினைச்சிட்டு தான் இருக்கேன் வைரா. ஆனா போன் பண்ணதான் ஒரு தயக்கம். நான் நினைச்சிருந்தா உன்னுடைய நம்பரை யார்கிட்டயாவது இருந்து வாங்கி இருக்கலாம், உனக்கு கூப்பிட்டு இருக்கலாம். ஆனா பண்ணல, தப்புதான். ஓகே, உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீ கூப்பிடு. உன்னுடைய நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, குட் நைட் வைரா. குட் நைட் என்று கூறியவள் அழைப்பை துண்டிக்க மனமில்லாமல் அவன் துண்டிக்கும் வரை காத்திருந்தாள். அவன் அழைப்பை துண்டிக்க
செல்லை மார்போடு அணைத்துக் கொண்டவள் ஐ லவ் யூ என்று அவளையும் அறியாமல் உறக்க கத்திவிட்டாள். அறையை விட்டு சத்தம் வெளியே போகாததால் அவள் தப்பினாள். நாவை கடித்துக் கொண்டவள் தலையணையை எடுத்து அணைத்துக் கொண்டு விழிகளை மூடிக்கொண்டாள். மறுநாள் காலை 4 மணிக்கே வைராவுக்கு விழிப்பு வந்துவிட்டது. கோயிலுக்கு போக வேண்டும் என்று தோன்ற எழுந்து குளியலறைக்கு சென்றவள் சரியாக 5 மணி ஆன போது ஒரு அழகான சிகப்பு நிற பட்டு சேலை உடுத்தி ஒரு தேவதை போன்று அறையிலிருந்து வெளியே வந்தாள். ஹாலில் புன்னகையோடு அமர்ந்திருந்த அப்பா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா என்றார். அவளுக்கு வியப்பு தாளவில்லை. இன்று தன் பிறந்த நாளா? அவளுக்கு நினைவே இல்லை. ஒரு பிறந்த நாளும் அவளுக்கு நினைவு இருப்பதில்லை. புது உடையோ வாழ்த்தோ இன்றளவும் அப்பாவிடம் இருந்து கிடைத்ததும் இல்லை. வாழ்க்கையில் முதன்முறை இதோ அப்பா பிறந்த நாள் வாழ்த்து கூறுகிறார். அவர் கையில் ஒரு பரிசு பெட்டியும் இருக்கிறது. அதை கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தவர், உனக்கும் உன்னுடைய அக்காவுக்கும் இப்படி பரிசு கொடுத்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசைமா. ஆனா வறுமை ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்க கூட அனுமதிக்கல. அதனாலேயே உங்க பிறந்த நாட்களை மறந்த மாதிரி நடிச்சேன். இப்ப அந்த நிலைமை மாறி இருக்குல்ல. சரி, காலையிலேயே ரெடியாகி எங்க போற? கோயிலுக்குப்பா. கோயிலுக்கா? இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள் உனக்கு நினைவு இருக்கா? இல்லப்பா, எனக்கு தெரியாது. 4 மணிக்கே விழிப்பு வந்துடுச்சா? சரி, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு நினைச்சு புறப்பட்டேன். எல்லா வருஷமும் இந்த நாள் நீ தவறாம கோயிலுக்கு போயிட்டு வருவியேமா? அப்படியா? ஆனா அப்பா, ஒரு வருஷமும் என்னுடைய பிறந்த நாள் எனக்கு நினைவு இருக்கிறதே இல்ல. அப்புறம் எப்படிமா எல்லா வருஷமும் சரியா பிறந்த நாள் அன்னைக்கு நீ காலையில எந்திரிச்சு குளிச்சு இப்படி கோயிலுக்கு போயிட்டு வர? தெரியலப்பா. சரி, நீ கோயிலுக்கு போயிட்டு வா. சரிப்பா என்றவள் அச்சதை கூடையை எடுத்துக்கொண்டு புறப்பட சமையல் அறையிலிருந்து ஓடி வந்த சமையல்கார அம்மா அவளை கட்டி அணைத்து முத்தமிட்டு பிறந்த நாள் வாழ்த்து கூறினார். நன்றிமா என்றாள் வைரா. நீ கோயிலுக்கு போயிட்டு வா, உனக்கு சுத்தி போடுறேன். நீ இப்ப ஒரு தேவதை மாதிரி இருக்கிற தெரியுமா? கொஞ்ச நாளாவே உனக்கு சுத்தி போடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா என்னன்னு தெரியல, தள்ளி போயிட்டே இருக்கு. இன்னைக்கு விடக்கூடாது, கண்டிப்பா சுத்தி போட்டுடணும். அம்மா, என்னுடைய இந்த அழகுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தான். நான் இல்லம்மா, சூர்யா சார் தான் காரணம். அவர் தான் நீ தினமும் என்ன என்ன சாப்பிடணும்னு சொல்லி பட்டியல் போட்டு அனுப்பி, இதையே அவளுக்கு கொடுங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி கொடுங்க, அவ சாப்பிடாட்டி நீங்க அவளை சாப்பிட வைங்கன்னு சொன்னாரு. அவர் சொன்னதை தான் நான் செஞ்சேன். அதை கேட்டு வைரா விழிகள் பனித்தது. தன் மீது சூர்யாவுக்கு பாசமும் அக்கறையும் இருக்கிறது என்று அவளுக்கு புரிந்தது. அவர் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்த அவளது அப்பாவுக்கும் மகிழ்ச்சி. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். அவள் கிளம்பி விட்டாள். கோயிலை எட்டும் போது அதோ சூர்யா வீட்டு கார் வந்து ஒரு ஓரமாக நிற்கிறது. அதிலிருந்து சூர்யாவின் அம்மா இறங்குவதை கண்டவள் அப்படியே நின்று விட்டாள். அவர் கோயிலை நோக்கி நடக்க கோயிலுக்கு செல்ல அவளுக்கு தயக்கம். கூட்டம் அதிகம் இல்லாத காலை நேரம். சட்டென்று அவர் விழியில் சிக்கி விடுவாள் அல்லவா? அதை தவிர்க்க நினைத்தவள் பூக்கடைக்கு வந்து பூ வாங்கி தலையில் வைத்துக் கொண்டாள். அச்சதை கூடையில் கூட பூ இருக்கவில்லை. அதிலும் பூ வாங்கி வைத்தாள். கோயிலுக்குள் சென்ற சூர்யாவின் அம்மா திரும்பி வரும் வரை அவள் பூக்கடையிலேயே நின்று கொண்டிருந்தாள். ஒரு அரை மணி நேரம் கழித்துதான் அவர் கோயிலை விட்டு வெளியே வருகிறார். என்னவென்று தெரியவில்லை. தள்ளாடியபடியே வந்தவர் எதிரே வரும் காரை கவனியாது சாலையை கடக்க முயன்றார். அதை கண்ட வைரா அத்தை என்று கத்தியபடியே அவரை நோக்கி ஓடி வந்தாள். ஆனால் அவள் அழைப்பது அவர் செவியில் விழவில்லை. தலையை பிடித்துக் கொண்டவர் அப்படியே சாய்ந்து விட அதற்குள் ஓடி வந்து விட்ட வைரா அவரை தாங்கி பிடித்துக் கொண்டதோடு காரில் அடிபடாமல் தன்னோடு சேர்த்து தாங்கி மெதுவாக சாலையிலிருந்து சாலையின் ஓரத்திற்கு அழைத்து வந்தாள். அதற்குள் சந்தோஷ் ஓடி வந்து விட்டான். மேடம், என்னாச்சு? தெரியல, அத்தை திடீர்னு மயங்கிட்டாங்க. அத்தையா? வியப்போடு கேட்ட டிரைவர் சந்தோஷுக்கு அது வைரா என்று தெரியவில்லை. சூர்யாவின் அம்மாவின் சொந்தக்காரியாக இருப்பாள் என்று நினைத்துக் கொண்டான். சரி, நீங்க போய் காரை எடுத்துட்டு வந்துடுங்க, நான் அத்தை கார்ல ஏத்தி விடுறேன். ஓகே மேம் என்றவன் ஓடி சென்று காரை எடுத்து கொண்டு வர காரின் பின் கதவை திறந்து காரின் பின் இருக்கையில் சந்தோஷின் உதவியோடு அவரை ஏற்றி அமர்த்தினாள். காரின் கதவை சாத்தியவள், என்ன ஆச்சு அத்தைக்கு? ஏன் திடீர்னு மயக்கம் போட்டுட்டாங்க? உடம்பு ஏதும் சரியில்லாம இருக்காங்களா என்று கேட்டாள். மேடம் 1 வாரமா விரதம் இருக்காங்க. இன்னைக்கு கடைசி நாள், கோயிலுக்கு வரணும்னு சொன்னாங்க. அதுதான் நான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? சரி, பத்திரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. நான் கூட வந்திருப்பேன். ஆனா என்ன பார்த்தா அத்தை டென்ஷன் ஆயிடுவாங்க. உங்களை பார்த்து மேடம் ஏன் டென்ஷன் ஆகணும்? புரியாமல் சந்தோஷ் கேட்க அப்போதுதான் தான் யார் என்று சந்தோஷுக்கு
அடையாளம் தெரியவில்லை என்று வைராவுக்கு புரிந்தது. நான் வைரா. என்ன பார்த்தா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. வைராவா? வியப்போடு கேட்டவனுக்கு இவளையா தான் மணந்து கொள்ள தயங்கினோம் என்று தோன்றியது. சீக்கிரமா அத்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி மாமாவுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன் மேடம் என்று கூறிய சந்தோஷ் தன் செல்போனை எடுத்து சூர்யாவின் அப்பாவை அழைத்தபடியே காரின் டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்தான். கார் அங்கிருந்து புறப்படும் முன் தன் விழிகளை நம்ப முடியாமல் மீண்டும் ஒரு முறை தலையை திருப்பி வைராவை பார்த்தான். அவன் பார்வையின் பொருள் வைராவுக்கு புரியாமல் இல்லை. அதை பொருட்படுத்தாமல் அவள் கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அவளுக்கு சட்டென்று சூர்யா நினைவு வந்தது. அவனை அழைத்து கூறினாள் என்ன? ஆனால் அவன் பயந்து விடக்கூடும் என்று தோன்ற, வேணாம், வீட்டுல இருக்கிறவங்க யாராவது போன் பண்ணி சொல்லட்டும் என்று தனக்கு தானே கூறிக்கொண்டவள் கோயிலை எட்டி விட்டாள். கோயிலுக்குள் அடி எடுத்து வைக்கும் போது ஏனோ அவள் உடல் சிலிர்த்து கொண்டது. ஏதோ புது ரத்தம் உடலில் பாய்வது போல் ஒரு உணர்வு. தன் வாழ்க்கையில் ஏதோ மாற்றம் நிகழப் போகிறது என்று அந்த நொடி அவளுக்கு தோன்றியது. பகுதி 7 நிறைவடைந்தது. பகுதி 8 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.